ஹலோ மச்சான், எங்க இருக்கீங்க? என்ன விஷயம்? அவசரமா உங்களை பார்க்கணும். என்னாச்சு? எங்க இருக்கீங்க? நான் ஏரியில் இருக்கேன். அங்கே இருங்க, நான் வந்து சொல்றேன். ஓகே 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 ஓகே. மச்சான், என்ன விஷயம்? மச்சான், ரொம்ப நாளா தற்கொலை பண்ற மாதிரி என்ன வந்துச்சு. என்ன பண்றதுன்னு தெரியல. ஏதோ உங்களை பார்க்கலாம்னு வந்தேன். எவ்வளோ நாளாக வருது? 6 மாசம் வந்துருக்கு. நீ எவ்வளோ நாளாக தள்ளி போட்டேன்? யோ, நான் எவ்வளவு சீரியஸ் சொல்லிருக்கேன், நீ இப்ப நக்கல் பண்ணிட்டு இருக்க? இல்லடா, நானும் சீரியஸா தான் சொல்றேன். தற்கொலை பண்றது ஒண்ணு அவ்வளவு தப்பான விஷயம் கிடையாது. சரியா? இல்ல மச்சான், தற்கொலைக்கு முயற்சி எடுத்து பொழைச்சிக்கிட்டா போலீஸ் கேஸ் அலையும். சக்சஸ்ஃபுல்லா செத்துட்டா எந்த பிரச்சனையும் இல்லை. என்னடா பேசுற நீ? நான் பாட்டுக்கு ஏதோ ஒண்ணு பண்ணி செத்துக்கிட்டா என் பொண்டாட்டி பிள்ளைங்க என்ன ஆகுறது? அதுக்கு பயந்து ஒன்ன பார்க்க வந்தா லூசு மாதிரி பேசிட்டு இருக்க. எதுக்கு நம்ம டென்ஷன் ஆகிற? 6 மாசமா தற்கொலை பண்ணிக்கிற மாதிரி என்ன வருதுன்னு நீ தான் என்கிட்ட சொன்ன. உன் வீட்டுக்கு பண்ண ரயில்வே டேக் இருக்குல்ல, உன் பாட்டுல ஏதோ அவசரத்தால் தலை வச்சு படுத்துருந்தீங்கன்னா எனக்கு எந்த நியூஸும் வந்திருக்காதுல்ல. ஆமா, உன் வீட்டுல என் நம்பர் கொடுத்துக்கே இல்லையா? ஏண்டா, நான் சொல்றது ஒண்ணு விளையாட்டா இருக்கா? இல்லடா, நான் விளையாடல. ஒரு வாட்டி அந்த எண்ணம் வந்துருச்சுன்னா கெட்ட சங்கன மாதிரி உன்னை விட்டு போகாது. இப்ப என்ன மச்சான் சொல்ல வர? எங்க ஊர்ல ஒரு பொண்ணு இருந்தா. அவ எப்ப பார்த்தாலும் கழுத்துல கைத்த மாட்டிக்கிட்டு செத்து போயிருன்னு மிரட்டிட்டே இருந்தான். அவ ஒரு நாள் நிஜமாவே செத்து போயிட்டான். நிஜமாவா மாப்பிள்ள சொல்ற? இது உண்மைதான், வேணா யாராச்சும் கேட்டுப்ப. எனக்கு ஒரு சில பேர் சொன்னாங்க, அதான் கேட்டேன் உங்கள. அப்புறம் சூசைட் பண்ணி பொழைச்சிக்கிட்டா ஏதோ போலீஸ் கேஸ்ன்னு சொன்னியே, அது என்னது? அதெல்லாம் எழுதிட்டா உனக்கு. நீ எல்லாம் எங்கடா செய்ய போற? செத்தா பொட்டுன்னு போயிடும், இல்லைன்னா அது செய்யக்கூடாது. நீ சாகிற மாதிரி டவுட் இருந்தா எனக்கு கேளு, நான் சொல்றேன். ஏன்டா எப்ப பார்த்தாலும் சாவ பத்தியே பேசிட்டு இருக்க? போய் உன்னை பார்க்க வந்த பாரு, என்ன சொல்லணும்? ஆமா, சூசைட்னு சொன்னியே, அது எந்த மாதிரி வருது? அது தெரிஞ்சு பண்ணி என்ன பண்ண போற? ஆமா, உன் ஒய்ஃப் கிட்ட இதை பத்தி சொன்னியா? இல்ல மாப்பிள்ள, இதெல்லாம் சொன்னா பயப்படுவா. உண்மைதான், இதை பத்தி வீட்டுல சொன்னாலும் கூட தப்பு கிடையாதுன்னு நினைக்கிறேன். ஏன்? உனக்கு பின்னால ஏதோ ஒண்ணு நடந்துச்சுன்னா நாளைக்கு உன் ஒய்ஃப் தான் உன் குடும்பத்தை பாத்துக்கணும். கொடுக்கல் வாங்கல ஏதாவது இருந்துச்சுன்னா ஒரு டைரியில் எழுதி வச்சுக்க, தப்பு கிடையாது. ஓகே மச்சான், ரொம்ப இருட்டாயிடுச்சு, வா கிளம்பலாம். உனக்கு சூசைட் பண்றது சட்டப்படி தப்புன்னு உனக்கு தெரியாதா? அப்படி பொழைச்சிக்கிட்டேன்னு வைய, எஃப்ஐஆர் போட்டு உள்ள உட்கார வச்சிருவேன். சூசைட் பொறுத்த வரைக்கும் 6 மாசம் வரைக்கும் தண்டனை கிடைக்கும். அப்படி உனக்கு சூசைட் பண்ற எண்ணம் வந்துச்சுன்னா எனக்கு கால் பண்ணு, சரியா? கவலைப்படாம மச்சான், அவ்வளவு சீக்கிரம் நான் சாக மாட்டேன். பட்டா இவன் எங்க சாக போறான்? சாக பயந்தவனுக்கு தற்கொலை எண்ணம் ஒருபோதும் வராது. எத்தனையோ வகையான வைத்தியங்களில் இதுவும் ஒன்று. சாவுவதற்கு ஒரு சில வழிகளை மட்டுமே வைத்த இறைவன் தன் வாழ்வதற்கும் 1000 வழிகளை வைத்திருக்கிறான்.